ஸ்கூலில் மும்மொழிகள் அப்படின்னு வைக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் சொன்னால் பரவாயில்ல, எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது அது. நீங்கள் அப்படி அபாலிஷ் பண்ணோன்னா எல்லா ஸ்கூல்லையும் அபாலிஷ் பண்ணுவோம். பசங்க என்ன படிக்கணுன்றது பெற்றோர்கள்கிட்ட கேட்டு தான் வந்து அந்த சப்போஸ் இப்போ நான் தமிழ் படிக்கணும்னா நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் தமிழ் படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் போய் ஃப்ரெண்ட்ஸில் என்னை சேர்த்து விட முடியுமா? அதே மாதிரி தான் நிறைய பேர், அதே மாதிரி தான் எல்லாரும், எல்லா பெற்றோர்களும் வந்து அவங்கவுங்க பிள்ளைகள் என்ன பாஷையில் படிக்கணும், அதனால அவங்களுக்கு என்ன பலன் உண்டு ஃப்யூச்சரில் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஒட்டுமொத்த எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது அந்த அந்த விஷயம். மும்மொழி கொள்கையை மத்திய அரசு திணிக்குதுன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ அனைத்து கட்சி கூட்டமும் இதுக்காக கூட்டியிருக்காங்க. அது இல்லைங்க, அதாங்க இப்போ திணிக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆக்டாக கொண்டு வரலாம். மனுஷனோட வாழ்க்கையில் வந்து கொண்டு வர முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயமோ சேதமோ திணிக்க முடியாது. அது வந்து வெற்றி அடையாது. அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. முதல்ல வந்து இன்னைக்கு பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு +2 மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம் தொடங்கியிருக்கு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, நல்ல நேரம் எடுத்து நல்லா தூங்குங்க. கரெக்டான நேரத்தில் தூங்கினா தான் உங்களுக்கு வந்து பிரெயின் ஒர்க் ஆகும். கரெக்டான அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும்போது நல்ல நீங்கள் வந்து ஏதோ டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டவுட் கேட்டுட்டு நல்லா படித்து நல்லபடியாக வரணும்னு நான் வாழ்த்துறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேல ஆகுது. ஆனாலும் இப்போ ரீசெண்டா நடக்கிற நிகழ்ச்சிகள்ல அவரோட கருத்துக்களை வெளிப்படையா வைக்க மாட்டாரு, மறைமுகமாவே வைக்கிறாரு. மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிறாரு, ஆனா மறைமுகமா விமர்சிக்கிறாருன்ற கருத்துக்கள் வருது. அவரையும் விமர்சிக்கிறாங்க. அதனால அவரோட அரசியல் பார்வையை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கட்டுமே. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவரே தான் கேள்வி கேட்கணும். விஜய் அவர்கள் வந்து இன்னும் ப்ரெஸ்ஸே சந்திக்கல. ப்ரெஸ்ஸை சந்திச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலும் வந்துடும். சார், தொடர்ந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரத விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது விமர்சனம் கிடையாது. இது வந்து சமூக சேவை பண்ணுறதுக்கு யாருக்கு மனசில் தைரியம் இருக்கோ, யாருக்கு மனசில் ஆசை இருக்கோ, அவங்க எல்லாரும் வந்து அரசியலுக்கு வரலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரக்கு ஒரு சில மாதங்கள் தான் வருது. உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாங்க? நல்ல நல்ல நல்ல